everybody. We, the nursing officers of Labour Room of Rajiv Gandhi Government General Hospital for Women and Children, are ready with a role play regarding respectful maternal care. For the assessment of respectful maternal care, the USAID, United States Agency for International Development, NCHIP, Maternal and Child Health Integrated Program, have jointly prepared 7 standards with verification criteria. These 7 standards and their verification criteria are being discussed in this role play. This is a scripted role play about a laboring woman who comes to our hospital for delivery with her mother, husband and her mother-in-law. This is her first visit during the entire course of her first pregnancy. The client is from a low socioeconomic group and her husband works as a laborer. The nursing officers participating in this role play are as Dr. Mrs. Manju, as Assistant Nursing Professor Mrs. Uma Mageshwari alias Preeta, as nursing officers Mrs. Sakti Sangavai, Mrs. Antoni Ammal, Mrs. Vijaya Lakshmi, and as patient Mrs. Sumitra and Mrs. Valli Ammai. As birth companion Mrs. Sumati, and as housekeeping Mrs. Samundeswari. Start. வணக்கம் சிஸ்டர். வணக்கம்மா. சிஸ்டர் ஒரு அட்மிஷன் வந்திருக்கு சிஸ்டர். பேர் சொல்லுங்கம்மா. சொல்லலாமா? வீட்டுக்காரர் பேரு ஆறுமுகம்மா. என்ன ஊருமா நீங்க? நான் அந்த ஊருமா. தேங்க்ஸ் பார்த்து போகலாம். முதல் குழந்தையம்மா? ஆமாம்மா. எப்ப இருந்து வலி இருக்குமா? நேற்று நைட்ல இருந்து வலி இருக்குமா? சிஸ்டர் நைட்ல இருந்து வலி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க சிஸ்டர். நைட்டு ஃபுல்லா ரொம்ப வலின்னு சொல்லிட்டு. தேதி எப்பமா சொன்னாங்க? இந்த மாசம் 27ஆம் தேதி சொன்னாங்க சிஸ்டர். ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே வலி வந்துருக்கீங்க சிஸ்டர். ஏதாவது பயப்படுற மாதிரி தான் இருக்குங்க சிஸ்டர். நீங்க யாருமா உங்களுக்கு? மாமியார் சிஸ்டர். அப்படிங்களா? சரி, டாக்டர்கிட்ட நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க சிஸ்டர், நான் வெளில இருக்கேன் சிஸ்டர். அம்மா ஒரு வலி இருக்கு, 10 நாள் இருக்குமா. வலி இருக்குன்னு தான் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காலைல அட்மிஷன் போட்டாங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. இன்னும் 10 நாள் இருக்கல. வலி பிரசவ வலி வந்து அட்மிஷன் தான் போடுவாங்க. பயப்படாதீங்க. பயப்படாதம்மா. நான் இங்க டியூட்டி சிஸ்டர் இங்கே தான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஒரு அட்மிஷன் வந்துருக்கு மேடம். வர சொல்லுங்க சிஸ்டர். பேஷண்ட் வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சரளாம்மா. உங்க கணவர் பேர்? ஆறுமுகம்மா. உங்க கணக்குப்படி இது எத்தனை மாசமா? நம்ம 10வது மாசம். உங்க குழந்தை அசைவு தெரியுதா? அதெல்லாம் தெரியுது. அடி வழியத தண்ணியா படுதாமா? அதெல்லாம் எதுவும் படுதம்மா. இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு டைம் கூட வந்து காமிக்கல. வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல காமிச்சீங்க நீங்க? எங்க வீட்டு பக்கத்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குமா, அங்கேயே காமிச்சுக்குவோம்மா. எப்போதுமே வெளியில ஸ்கேன் எடுத்துட்டு போய் காட்டுவேன். அந்த டாக்டர் அம்மா பார்த்துட்டு நல்லா இருக்கா என்ன சொல்லிடுவாங்கம்மா. அதை அங்கேயே பார்த்துக்கிட்டேம்மா. 5ஆம் மாசம், 3ஆம் மாசம், 9ஆம் மாசம் ஸ்கேன் எல்லாம் பண்ணல. குறைபாடுலாம் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? தடுப்பூசி போட்டாங்களா? போட்டாங்கம்மா. உங்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எதுவும் அம்மா இப்போ உங்களுக்கு வயிறு செக் பண்ண போறோம். குழந்தையோட இதய துடிப்பு, அசைவு பார்க்கணும். அதனால அந்த பெட்ல போய் பாவாடை லூஸ் மட்டும் படுங்கம்மா. அம்மா நீங்க பயப்படாதீங்க. நாங்க ஸ்கிரீன் போட்டு உங்களோட பிரைவசிய பாதுகாத்து தான் செய்வோம். சரியா? In this scenario, the woman is treated with dignity and respect. We are speaking politely to the woman and her companion. They are not insulted in any way. சிஸ்டர் இன்னொரு அட்மிஷன் வந்திருக்கு. இது வந்து முக்கியமான தெரிஞ்சவங்களுடைய பேஷண்ட் தான். உங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? இங்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரவங்க, அந்த பாகுபாடுல எதுவுமே கிடையாதுமா. எல்லா பேஷண்ட்க்கும் ஒரே விதமான தரமான சிகிச்சை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? வாங்கம்மா. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு கூப்பிடுறோம். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் இன்னொரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. ஆமாங்க மேடம். அவங்கள கொஞ்சம் உள்ள வர சொல்றீங்களா? சரி மேடம். தத்தா உள்ள வாங்கம்மா. உட்கார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டாக்டர். உட்காருங்க. எனக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னா. எனக்கு சில டவுட்ஸ் உண்டு சிஸ்டர். ப்ளீஸ் கிளாரிஃபை செய்யும். உங்களுக்கு தமிழ் தெரியாதா? കുറച്ച് അറിയാ. சிஸ்டர் யாரா மலையாளம் தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. அரேஞ்ச் பண்ண முடியுமா? அரேஞ்ச் பண்றேன் மேடம். டவுட்னு പറഞ്ഞேன். எனக்கு மில்க் சரியா കിട്ടില്ല டாக்டர். ഞാൻ പുതുച്ചേരിക്ക് വന്ന് 1 മാസം കഴിഞ്ഞു. കുട്ടിക്ക് എവിടെ പോയി വാക്സിനേഷൻ ചെയ്യുമെന്ന് അറിയോ? ഒരു ഡോക്ടർ. ഇതല്ലേ പ്രശ്നമുള്ളൂ. അപ്പൊ കുട്ടിക്ക് ജനിച്ച് 3 ദിവസമല്ലേ ആകുന്നുള്ളൂ. അപ്പം പാൽ അതിനുള്ളിൽ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന അത്ര വരണം എന്നില്ല. അത് 10-15 ദിവസമൊക്കെ ആകും.
അപ്പം നിങ്ങൾ നല്ലോണം ആഹാരം കഴിക്കും, നല്ല ബാലൻസ്ഡ് ആയിട്ട് എല്ലാ ഹെൽത്തി ഡയറ്റ്സ് ഒക്കെ ഒന്നുമില്ല, കുറേ വെള്ളം കുടിക്കുക, ജ്യൂസ് കുടിക്കുക, എല്ലാം കുടിക്കാം. കുട്ടിയെ മാക്സിമം ടൈം നിങ്ങൾ അടച്ചു വെക്കുക. കുട്ടി വായി ആ കാമ്പിൽ ടച്ചാവും, ആ സെൻസേഷനിൽ നിങ്ങൾക്ക് ഓട്ടോമാറ്റിക്കായിട്ട് മിൽക്ക് സെക്രീഷൻ ഉണ്ടാകും. അപ്പോൾ അതൊരു പ്രശ്നമേ അല്ല, അത് പ്രശ്നം നിങ്ങൾ മസ്റ്റ് മനസ്സിൽ നിന്ന് വിചാരിക്കേണ്ടത്. പിന്നെന്താ പറഞ്ഞ ഡൗട്ട്, വാക്സിനേഷൻ എവിടെ ചെയ്യും? നിങ്ങൾ ഇപ്പൊ എവിടെ സ്റ്റേ ചെയ്യുന്നത്? റെഡിയാർപാളയം ഡോക്ടർ. റെഡിയാർപാളയത്തില്ല, ഇപ്പൊ റെഡിയാർപാളയം PHC ഉണ്ട്, അവിടെ പോയി നോക്കാം. അങ്ങനെ അല്ലെങ്കിൽ ഈ ഹോസ്പിറ്റലിൽ തന്നെ ഏതാ നിങ്ങൾക്ക് അടുത്തുള്ളതെന്ന് വെച്ചാൽ അവിടെ വന്നിട്ട് അന്വേഷിച്ചാൽ പറഞ്ഞു തരും. ഞങ്ങൾ ഏതൊക്കെ ദിവസം വരണം, എത്ര ദിവസം കഴിഞ്ഞിട്ട് വരണം എന്നൊക്കെ. ഇപ്പൊ 1 week കഴിഞ്ഞ് റിവ്യൂ ഉണ്ടാവില്ല, അപ്പം വന്നാൽ നമ്മളെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കാം. ഓക്കെ ഡോക്ടർ, താങ്ക് യു ഡോക്ടർ. The women receives equitable care free of discrimination, speaks to the women in a language and at a language level that she understands, does not show disrespect to women based on any specific attribute. சரளா உள்ள வாங்கம்மா, படிங்க. பத்து படிங்க. நல்லா நகர்ந்து உட்காந்து படிங்க. சிஸ்டர் இல்லம்மா, நான் வரேன். ரொம்ப வலிக்குது சிஸ்டர், தாங்கவே முடியல சிஸ்டர். எல்லாம் ஊசி மாத்திரை தான். இருங்கம்மா, நான் போய் டாக்டர் சொல்றேன், ஏதாவது வலி ஊசி ஏதாவது போட சொல்றாங்களான்னு. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிடவே இல்லை சிஸ்டர். ஏமா வலியா இருந்துச்சா? எங்க அத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. வயசுல பிள்ளை வச்சுட்டு கரெக்ட் டைம் சாப்பிடலன்னா எப்படிமா? குழந்தை அசைவுல நல்லா வரணும், நீங்க ஒழுங்கா சாப்பிட்டா தானே வரும். இருங்க, நான் போய் தான் எடுத்துட்டு வரேன். பாலை குடிங்க. சரிம்மா. சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஹாஸ்பிட்டல் சாப்பாடு நம்மள்ட்ட இருக்கு, கொண்டு தரவா? சாப்பிடுறீங்களா? கொடுங்கம்மா. படுத்துக்கிறீங்களாமா? சிஸ்டர் சொல்லுங்க. எங்க அத்தையை கூப்பிட்டு விடுங்க சிஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். சரிப்பா, நான் வர சொல்றேன், நீ படுத்து போய்ப்போ. சரிங்க சிஸ்டர். அட்டெண்டர்மா, சரளா அறிமுக பேஷண்ட் துணை. சரளா தோணை கொஞ்சம் உள்ள வாங்கம்மா. வரேன் சார். என்னம்மா வலி இருக்கா? வலி இருக்குது சார். சாப்பிட்டியா ஏதாவது? சாப்பாடு ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க. நான் ஏதாவது ஜூஸ் வேணும்ட்டா? அதெல்லாம் வேணாம். Ill treatment. We never use physical force or abrasive behavior with the woman, including slapping or hitting. We touch or demonstrate caring in a culturally appropriate way. We never physically restrain women. உங்களுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணோம்லம்மா, இவங்களுக்கு அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணதுல வந்து கொஞ்சம் ரத்தத்தோட அளவு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகும்போது கொஞ்சம் உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரசவம் ஆகும் மாஸ்டர்? அது கண்டிப்பா ஆகுமா, அதுக்குதான் நாங்க இப்ப ரத்தம் இல்லன்றீங்க. ரத்தம் வந்து அவங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணதுல ரத்த சோகை இருக்க மாதிரி தெரியுது, அதனால உதிரப்போக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட நாங்க முன்கூட்டியே சொல்றோம், சரிங்களா? அதுக்காக ஒரு கையெழுத்து மட்டும் நீங்க உள்ளே போகலாம் மாஸ்டர். கூப்பிடலாம். சரிங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர்? இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்கம்மா. இப்ப நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அதை பத்தி இதுல தெளிவா எழுதியிருக்கு, ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இப்ப பரவாயில்லையம்மா உனக்கு? இப்போ உனக்கு வலி அதிகமா இருக்குது இல்ல இருக்குல்ல, உனக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும், உட்காரணும்னு அவசியம் இல்லம்மா. நீ அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி முடியுதோ திரும்பி படுத்துக்கலாம், அதை சாஞ்சி பண்ணி கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சிஸ்டர் பேஷண்ட்டை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். நீ கொஞ்ச நேரம் வெளியில இருந்தோமா, நாங்க செக் பண்ணிட்டு கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். பயப்படக்கூடாது, சிஸ்டர் உங்க கூடயே இருப்பாங்க, நாங்களும் இங்கதான் இருப்போம். எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு கேட்கலாம், சரியா? பயப்படாதீங்க. நீங்க In this scenario, the women's right to information, informed consent and choice preference is protected. We respond to questions with promptness, politeness and truthfulness. Here, the doctor explained what is being done and what to expect during examination, labor and birth. The doctor gives information on status and findings of examination. The sister is getting consent or permission prior to any procedure. We also give periodic updates on status and progress of labor. We allow women to assume position of choice during childbirth. சிஸ்டர் சரளா பேஷண்ட் வலி இருக்குன்னு சொல்லி சிஸ்டர் முப்பன போல சொல்லி வந்துட்டமா. வந்துட்டாமா சிஸ்டர், வந்துட்டாங்க. டாக்டர் கூப்பிடுறமா? டாக்டர் கூப்பிடுற, ஒரு நிமிஷம் படுங்கம்மா. மேடம் கொஞ்சம் வாங்க மேடம், இந்த டாக்டருக்கு செக் பண்ணுங்க மேடம். ஐயோ வலி தாங்க முடியல டாக்டர், வலி தாங்க முடியல.
அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். சரிம்மா நீங்க கொஞ்சம் வெளியில வேலுங்க. வெளியில வேலுங்க. டாக்டர் சரிம்மா, டாக்டர் உனக்கு எப்படியாவது பிரசவ வலி காப்பாத்துங்க வந்துருச்சு. டாக்டர். இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி ஆயிடும். சரியா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எப்படியாவது காப்பாத்துங்க சரி, டாக்டர். நீங்க கூட இருங்க. In this scenario, the woman is never left without care, provides essential care to the women. She also encourages women to call if needed. She comes quickly when the woman calls. She never leaves women alone or unattended. சிஸ்டர், நான் அந்த ஜல்லா பேஷண்டோட நெய்பர் தான் சிஸ்டர். பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஸ்டர். என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாமா? இல்ல இப்போ போகக்கூடாது. உள்ள பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸு மற்றபடி எல்லாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டு வேணா சொல்கிறோம். சரி சிஸ்டர், ஓகே சார், தேங்க்யூ சார். சிஸ்டர், சொல்லுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சிஸ்டர். இந்த சரளா பேஷண்ட் இருக்காங்களே, அவங்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். இல்லை உங்களுக்கு தெரியாத பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸையோ மற்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கான்ஃபிடென்ஷியல் தான் வச்சுப்போம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டியூட்டி டாக்டர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா சிஸ்டர், அந்த கேஷண்ட் அதை நான் அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு போயிடுறேன். இல்லைப்பா, எல்லா கேஷஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக அவங்க ரெக்கார்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம். யாருக்கும் அந்த மாதிரி காட்டக்கூடாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. Confidentiality and privacy is protected. We don't share the client information with others without permission. We confirm that patient files are kept safely under the staff's custody. We don't leave client's record in an area where they can be reached or read by others and not involved in this care. 1 hour later. நல்லா பால் குடிக்கிறீங்களா? குடிக்குது சிஸ்டர். இப்போ அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பா 3 வருஷம் கேப் வேணும்ல, அதனால நீங்க காப்பாற்றி போட்டுக்கிறீங்களா? காப்பாற்றினா என்ன சிஸ்டர்? காப்பாற்றினா தற்காலிக கருத்தடை சாதனம். அது வந்து நீங்க போட்டீங்கன்னா இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம். அடுத்த குழந்தைய வந்து நீங்க 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கேப் விட்டு அடுத்த குழந்தைய நீங்க பெற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் உடனே பெற்றுக்கணும்னாலும் உங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை எப்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வச்சுக்கிறேன் சிஸ்டர். சரிம்மா, அது ஓகே சொல்றீங்களா? ஓகே சிஸ்டர். இப்போ டீ இல்லை காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? டீ வேணா குடிக்கிறேன் சிஸ்டர். டீ குடிக்கிறீங்களா? சரி, தேங்க்யூ சிஸ்டர். ஆனால் டீயே குடிக்காதீங்க. உங்களுக்கு நெஞ்செரிச்சல்லாம் அது மாதிரி அடிக்கடி வரும். பால் குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த நெஞ்செரிச்சல்லாம் இப்போதைக்கு இருக்காது. இந்த ஒரு தடவை குடிச்சிக்கிறேன் சிஸ்டர். சரிம்மா. இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, முருகன் சொல்லிட்டு. அவங்க நீங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட காமிக்கலாமா? அவங்கெல்லாம் வேணாம் சிஸ்டர். சுத்தமாகவும் இருக்க மாட்டாங்க சிஸ்டர். ஒரே பிரச்சனைலாம் இருக்கு சிஸ்டர். வேணாம் சிஸ்டர். சரிம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். ஓகேம்மா. In this scenario, the woman is never detained or confined against her will. Never detain a woman against her will. This facility does not have a policy to detain women who do not pay. No one can detain you or your baby without your legal authority. டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்கல்ல, வீட்டுக்கு போகலாம். நீங்க இங்க குழந்தைக்கு பால் கொடுத்த மாதிரியே 1.5 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தைய எப்படி பால் கொடுக்கணும், கை கால்லாம் அடிக்கடி ஜில்லுன்னு இருக்கா தொட்டு பார்க்கணும், ஸ்வெட்டர் போட்டு வைக்கணும், மஞ்சளா பூத்துச்சான்னு சொல்லிட்டு குழந்தை அடிக்கடி பாத்துக்கிட்டே நீங்களும் வந்து ஒழுங்கா சாப்பிடணும். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. நல்லபடியா பாத்தீங்க. என் மருமக பொண்ணு அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா. அதை தாயும் சேயும் நல்லபடியா எங்க கையில கொடுத்துட்டீங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொன்னாங்கம்மா வெளியில. நான் வந்து நேர்ல பார்த்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு கவனிச்சு அனுப்புறது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. சொன்ன மாதிரியே நடந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. அது எங்களோட கடமைமா. இங்க இருக்க நன்றிம்மா. நல்லபடியா பார்த்துட்டீங்கம்மா. Thus, to conclude, respectful maternal care, every woman has the highest right to the highest attainable standard of health, which includes the right to dignified, respectful maternal health care. This can dramatically reduce the global rates of maternal morbidity and mortality. Disrespect and abuse during maternity care are a violence of women's basic human rights. In providing services, the focus should be on safe, high quality and patient-centered care. Thank you.